வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். காற்று மாசுபாடு அப்படின்றது நமது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துங்க. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை சேகரிக்கும். இதனால் மார்பு முழுவதுமாகவே சளி சேர ஆரம்பிக்கும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக நுரையீரலை தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டிலிருந்து உங்களால் பாதுகாக்க முடியும். மேலும் இதனால் நமக்கு சுவாச பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்கவும் முடியும். ஆரோக்கியமான நுரையீரலை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் விளக்கமாக பார்ப்போம். வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நுரையீரல் பலம் பெறுவதற்கு தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மருத்துவரையே சந்திக்கக்கூடிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உடல் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவர்களே குறிப்பிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் நம்முடைய நுரையீரலை பராமரிக்கும். காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நுரையீரலுக்கு குறைக்கக்கூடியது ஆப்பிள் பழங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஆப்பிள் பழங்கள் எடுத்துக்கிறது அல்லது ஆப்பிள் பழங்களை கடித்து எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் ஜூஸாக எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் போன்ற பொதுவான பிரச்சனைகளை குறைக்கிறதாக ஆய்வுகளில் வெளிப்படுத்துறாங்க. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த சளி, இருமல், இது போல சாதாரணமாக இருக்கக்கூடிய சுவாசம் சார்ந்த கோளாறுகள், மூச்சு திணறல், ஆஸ்துமா, மூச்சு இறைச்சல், இது மாதிரி பார்த்தீங்கன்னா மூச்சு பிடிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி பெரிய பெரிய நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இதையுமே நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே ஆப்பிள் பழத்தை நம்மளுடைய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நுரையீரல் நமக்கு பலமாக இருக்கும். கிரீன் டீயை நம்ம நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து எளிதில் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுவதற்கு வழிவகுக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கிரீன் டீயில் ஆக்சிஜனேற்ற குவெர்செட்டின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுகிறது. இது அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. கொரியாவில் நம்ம ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீயை அருந்திருக்கக்கூடிய 1000 பெரியவர்களை வச்சு ஆய்வு செஞ்சும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடித்தவர்களுடைய நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருந்ததாக ஆய்வுகளில் தெளிவுபடுத்துறாங்க. அப்போ கிரீன் டீ நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நுரையீரலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நமக்கு சிறப்பாக இருக்கும். நுரையீரல் பலம் பெறுவதற்கு நம்ம காணாங்கெழுத்தி மீனை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்கள் நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுகிறது. இந்த மத்தி மீன், காணாங்கெழுத்தி மீன்கள் அல்லது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் அப்படின்ற ஒரு புரதம் இருக்குங்க. ஸோ அந்த கொழுப்பமிலங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மருத்துவ நிபுணர்களும் அதான் நமக்கு குறிப்பிட்றாங்க. ஆகையால நம்ம வாரத்தில் 2 நாட்கள் காணாங்கெழுத்தி மீன் எடுத்துக்கலாம், மத்தி மீன் எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய நுரையீரலை பலப்படுத்தும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே ஆரோக்கியமாக வைக்கும். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் நம்மளை நம்ம பார்த்தீங்கன்னா விடுபட வைக்குங்க. விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ விதைகள் மற்றும் நட்ஸ் அப்படின்றது நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரூட் பருப்புகள், இதெல்லாமே நம்ம பருப்பு வகைகள் எடுத்துக்கணும். அதாவது விதைகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது நட்ஸ் வகைகள். ஸோ விதைகள் பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள், ஆலி விதைகள், சூரியகாந்தி விதைகள், இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு தேவையான மெக்னீஷியத்தை கொடுக்குங்க. ஸோ மெக்னீஷியம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால தான் நுரையீரலை பலம் பெற வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. வெர்ஜின் ஆலிவ் ஆயில், அந்த வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நம்ம பலமாக வைத்துக் கொள்ளலாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இதெல்லாமே அடங்கியிருக்குங்க. ஸோ இது நுரையீரலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால தான் வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் உங்களுடைய உணவுகளில் மற்ற ஆயில்களை சேர்த்துக்கிறீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாற்று கருத்துக்காக நீங்கள் இந்த வெர்ஜின் ஆயிலை யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த வெர்ஜின் ஆயிலை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதனுடைய ஊட்டச்சத்து மதிப்புகளை நம்ம முழுவதுமாக பெறலாம். இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் நுரையீரலை பராமரிக்கிறதுக்குமே வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் உதவிகரமாக இருக்கும். ஃப்ரக்கோலி காய்கறியை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்ஃபோராபேன் அப்படின்ற அந்த கலவை நுரையீரல் உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்குமே
ஃப்ரக்கோலி காய்கறி உதவிகரமாக இருக்குங்க. பொதுவாக ஃப்ரக்கோலி அப்படின்ற ஒரு காய்கறி இருக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அது வந்து ஞாபகமாக கூட இருக்காது. இந்த காய்கறி தான் ஃப்ரக்கோலியா அப்படின்னு தெரியாமலே கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரக்கோலி காய்கறி. இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நுரையீரலை பலம் பெற வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இஞ்சி நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கொண்டீங்க உங்களுடைய உணவுகள் அப்படின்னாலுமே தொடர்ந்து உங்களுடைய நுரையீரலை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். பொதுவாக நமது சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களை இஞ்சியும் அடங்கும். இஞ்சியில் வந்து பல்வேறு ஆரோக்கியமான மருத்துவன்மைகள் இருக்குது. அது இல்லாமல் இஞ்சியில் வந்து அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இஞ்சி வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை வந்து காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்குமே உதவிகரமாக இருக்கும். இதனால் நுரையீரலினுடைய ஆரோக்கியம் வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து வந்து இஞ்சியை நம்ம தாராளமாக உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் இஞ்சியாக செய்யப்படக்கூடிய அந்த ஸ்நாக்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். டீ காஃபி எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது, பால் எடுத்துக்கொள்ளும் போது, ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அது கூட இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி சாறு மாதிரி எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு அது வந்து நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும்ன்றதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இஞ்சி வந்து நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய மிகவும் நன்மை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய நுரையீரல் வந்து பன்மடங்கு உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இஞ்சியை போலவே பூண்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அதுவுமே நம்மளுடைய நுரையீரலை வந்து பலம் பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். பூண்டும் பெரும்பாலும் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நுரையீரல் செயல்பாடு நமக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு 2 முறை வந்து உட்கொண்டவங்களை வச்சு செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஆய்வுகளின் முடிவில் மருத்துவ நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ பூண்டு வந்து ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாகவும் இருக்கிறதால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் அகற்றி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீராக அனுப்பி இதயத்தையுமே நமக்கு வந்து பாதுகாக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய நுரையீரலை பலம் பெற வைக்கிறதுக்குமே பூண்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நுரையீரலுடைய செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமே பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உணவுகளில் வந்து ப்ரௌன் ரைஸு, முழு கோதுமை ரொட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயினோவா, பழுப்பு அரிசி, வார் கோதுமை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாமே நம்ம அதிகமாக தினந்தோறும் சேர்த்துக்கொள்ளணுங்க. இந்த உணவுகள் வந்து நாள்பட்ட நுரையீரல் நோய்க்காக ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தை வந்து குறைக்கிறதாக தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் நமது சுவாச மண்டலத்தினுடைய அந்த ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முழு தானியங்கள். அப்போ தினமும் ஒரு கைப்பிடி அளவு முழு தானியங்கள் தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நுரையீரல் நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வந்து முன்னாடியே விடுபட்டு கொள்ளலாங்க. பீட்ரூட் காய்கறி அல்லது பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சுவாச மண்டலத்தை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நுரையீரலை ஆரோக்கியமாக வைக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் இதெல்லாமே வந்து நுரையீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பீட்ரூட்ல வந்து நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. இதனுடைய காரணமாக நுரையீரலுடைய செயல்பாடு எளிதாக நமக்கு நடக்கும். ஸோ இந்த நைட்ரேட்கள் வந்து நமது உடல்ல ரத்த நாளங்களை விரிவு செய்வதற்கும் ரத்த அழுத்தம் சொல்லக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனுடைய அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. அப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது 2 தடவையாவது பீட்ரூட் வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸ் வந்து ஊட்டச்சத்து குறைபாடால் நம்ம அவதிப்படுறோம்னு தோணுச்சுன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறது, வாரத்தில் 2 தடவை பீட்ரூட்டை சமைத்து எடுத்துக்கிறது எல்லாமே நுரையீரலுக்கு ஆரோக்கியம் தான். இந்த உணவுப் பொருட்களை, பழங்களை, காய்கறிகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நுரையீரலை பலம் பெற வைத்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.